வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அதி அற்புதமாய் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வழி மிக எளிமையானது. யார் நீங்க விசுவாசிக்கிறவராய் அவருடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்து அவர் வேண்டும் என்று கேட்கிறதை கொடுக்கிறவராகவும் அவர் எதிர்பார்ப்பதை நிறைவேற்றுகிறவராக உண்டத்தில் இருக்கீங்களோ, தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பது எல்லாமே என்ன? விசுவாசம். அந்த விசுவாசத்தை நிரூபிக்கிற நபராய் நீங்கள் செயல்படும் பொழுது அவருடைய பதில் நேரடியாய் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த வார்த்தை சொல்கிறது போல கவனமா கவனிங்க. கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். அவ்வளவுதான். தேவன் மிக எளிமையானவர். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய செயல் என்னவாக இந்த இருக்கு? நீங்க எப்படியாக உங்களுடைய வாழ்க்கையானது இந்த வாழுகிறவரா இருக்கீங்க? உங்களை தவிர இந்த வேறு யாரும் அதை அறிந்திருக்க முடியாது. நிச்சயம் தேவன் பிசாசானவன். ஆனா மனுஷ ரீதியா பேசும்போது உங்களுடைய வாழ்க்கை வேறு யாருக்கு தெரியும்? என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பத்தார், பிள்ளைகள் இல்லை. நீங்க வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு முழு பொறுப்பும் உங்களுடையது. நீங்க எப்படியாக இருக்க விரும்புறீங்கன்ற விருப்பமும் உங்களுடையது. இந்த விருப்பத்திலே தேவனுடைய வழியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுதும் அவருடைய பலனுக்கான சாட்சிகளாய் நீங்கள் எதிர்த்தமா இருக்கிறீர்கள். தேவன் உங்களிடத்துல சொல்கிற செயலை நீங்க செய்யும் போது அதனுடைய அதி அற்புதமான பதிலை உங்க வாழ்க்கையில இந்த இடத்துல பெற்றுக்கொள்றீங்க. மக்களை கவனிங்க. உங்க வாழ்க்கை என்னவாக இந்த இடத்துல இருந்தாலும் அதை சிறந்ததாய் அதி அற்புதமானதாய் தேவன் வழி நடத்த அவருடைய வார்த்தையிலிருந்து நமக்கான வழியை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது கேள்வி, நீங்கள் அந்த வழியை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? அவர் உங்களுக்கு காண்பிக்கிற அந்த பாதையிலே நீங்க நடக்க தயாரா இருக்கீங்களா? சில நேரம் நீங்க குறை சொல்லுகிறவரா இந்த இடத்துல இருக்கீங்க. என்னால் இது முடியாது, இது மாறாது, இது நடக்காது. ஆனா தேவனோடு சேர்ந்து ஒருவர் நடக்கும் பொழுது அந்த காரியம் சாத்தியம் இல்லாமல் போவது எப்படி? நீங்க ஒரு சாட்சி இந்த இடத்துல பார்க்க போறீங்க. இந்த தாயாருடைய வாழ்க்கை என்னவாக இருந்தது? ஒரு நாள் அழிக்கப்பட்ட வாழ்க்கை, கட்டப்பட்ட வாழ்க்கை, பிரச்சனை நிறைந்த வாழ்க்கை, வலி நிறைந்த வாழ்க்கை, வேதனையான வாழ்க்கை, உங்களுடைய அதே வாழ்க்கை போல. மக்களே, நீங்க வாழ்ந்துட்டு இருக்க அதே ஒரு வாழ்க்கை போல. ஆனா இன்று இந்த நபர் இந்த சாட்சியை இந்த இடத்துல சொல்லுகிறவராய் உங்களுக்கு முன் இருப்பதற்கான காரணம், இந்த சூழ்நிலையை தேவன் ஜெயிப்பதற்கான வழியை கொடுத்திருக்கிறார். அதனுடைய அர்த்தம் இவருக்கு பிரச்சனையே வராதுன்றது கிடையாது. இவருடைய வாழ்க்கையிலே கடினமே வராதுன்றது கிடையாது. அது எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவன் பதிலை இந்த இடத்துல கொடுக்கிறவராய், வழிநடத்தலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எப்படியாக இது நடந்தது? இந்த அசுத்தத்தை இவர் எப்படியாக இந்த இடத்துல ஜெயித்தார்? இந்த நபருடைய சாட்சியை பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது என் பேரு சுஜாதா. நான் லாய்ஸ்டோல்ல இருந்து வரேன். நான் சேவினைனால பாதிக்கப்பட்டிருந்தேன். அந்த பிரச்சனை, அந்த கஷ்டம் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். என் கணவர் கூட, ஏன்னா அவருக்கு 6 மாசம் வேலை இல்ல. முழு குடும்பத்தையும் ஒரு இருட்டுல தள்ளுன மாதிரி இருந்தது. என் பசங்களுக்கு நாங்க படிப்ப பார்க்கணும், என் உடம்ப பார்க்கணும். ஏன்னா இது எனக்கு செய்வேன்னு ஃபர்ஸ்ட் தெரியல. ஏதோ ஒரு பிரச்சனை எங்களுக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சோம். நார்மலாவே நாங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகும்போது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும்போது நாங்க நினைச்சோம், ஒண்ணுமே இல்ல, ஏன் இந்த மாதிரி வேர்த்து கொட்டுது, ஏன் இந்த உடம்பு நெளிஞ்சுக்கிட்டே போகுது, ஏன் இவ்வளவு இந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுறேன், ஒரு நாள் ஃபுல்லா தூங்குறேன், ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிட்றேன், என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. என் வீட்டுல இருட்டும் போது லைட் போட கூட ஆள் இல்லாம இருந்தது. ஏன்னா என் பசங்க ரொம்ப சின்ன பசங்களா இருந்தாங்க. என்னால தாங்க முடியாத வலி. எந்த வலின்னா, ஏன் நான் இப்படி படுத்திருக்கேன், ஏன் நான் இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு என்னால ஒண்ணுமே சொல்ல எனக்கு தெரியல. என் கணவர் வேலைக்கு போகணும்னா அவருக்கும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. போற இடத்துல பேஷண்ட் டெத் ஆயிடுவாங்க. அவர் திரும்பி வரும்போது நிறைய பிரச்சனைத்த நாங்க சந்திச்சோம். 1, 2ன்னு என்னால சொல்ல முடியாது. அந்த இடத்துல ஃபீஸ் கட்டணும், வாடகை கட்டணும், நாங்க சாப்பிடணும். நிறைய விஷயத்த நாங்க செய்யும்போது அந்த இடத்துல நாங்க எம்ப்டியா இருந்தோம். எங்களுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷனே இல்லாம தான் நாங்க சுத்திக்கிட்டு இருந்தோம். நிறைய ஆலயத்துக்கு போகும்போது எனக்குள்ளாக இருக்கிற அசுத்தமோ, செய்வினையோ எதுவுமே வெளியில வராது. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க பாதிக்கப்பட்டிருந்தோம். இதனால எனக்கு டிப்ரஷன் இருந்தது. எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லக்கூட எனக்கு தெரியாம இருந்தது. எனக்கு நல்லா ஆனா போதும், நல்லா ஆனா போதும்ன்னு சொல்லிட்டு நான் இதே யோசனையில இருக்கும்போது என் கணவர் சொல்லுவாரு, "உனக்கு ஒண்ணுமே இல்ல. நீ நீ நல்லா இருக்க. உனக்கு ஒண்ணும்." ஏன்னா எனக்கு ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையில நான் இருக்கும்போது, அவர் எனக்கு தைரியம் குடுப்பாரு. இருந்தாலும் என் உடம்பு நல்லா இருந்தா தான் நான் தைரியமா நான் சொல்ல முடியும், நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு நாளும் இந்த நிலைமை நான் கடந்து போகும்போது நான் நினைப்பேன், எனக்கு என்ன ஆயிடுச்சு? எனக்கு என்ன ஆயிடுச்சு? எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு நம்ம வீட்டாண்ட ஒரு அம்மா சொன்னாங்க, "இந்த மாரி யுனிவர்சல் ஆலயத்த போய் பாருங்க. நீங்க அந்த ஆலயத்துல கண்டிப்பா நீங்க விடுதலை ஆவீங்க" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் சொன்னேன், "நான் நெறைய ஆலயத்துக்கு போனேன். ஏம்மா எனக்கு இன்னும் கிளியர் ஆகல. அந்த ஆலயத்துல மட்டும் எப்படி எனக்கு கிளியர் ஆகும்?" நான் கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, "நீங்க ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு நீங்க போய் அந்த இடத்துல போங்க. அந்த இடத்துல உண்மையாவே நீங்க விடுதலை ஆவீங்க" அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த இடத்துல நான் வரும்போது, என் பிள்ளைகள கூட்டிட்டு நான் வரும்போது, இந்த இடத்துல நான் நல்லா ஆவேனா எனக்கு தெரியாம அழுதுகிட்டே வந்தேன். இந்த இடத்துல உள்ள வரும்போதே எனக்கு ஏதோ ஒரு சமாதானம் எனக்குள்ளாக வந்தது. நான் உள்ள வந்தப்போ எனக்கு தெரியல. அந்த இடத்துல என்ன சொல்றாங்க? என்ன பேசுறாங்க? என்ன ஜெபிக்கிறாங்கன்னு கூட எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் நல்லானா போதும். நான் நல்லானா போதும். இந்த இடத்துல நான் நல்லா ஆவேனா? இந்த இடத்துல நான் நல்லா ஆவேனான்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா, அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு வந்தேன். நான் சுத்தாத இடமே இல்ல. நான் தெரியாத இடமே இல்ல. எந்த ஆலயத்துக்கு போனாலும் நான் சரி ஆகல. இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லி தான் கடைசியா இந்த இடத்துக்கு நான் இந்த இடத்துல வந்தேன். வரும்போது அன்னைக்கு அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உண்மையாவே அந்த இடத்துல ஜெபிக்கும்போது விடுதலை ஜெபம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த இடத்துல ஜெபிக்கும்போது எனக்குள்ளாக இருந்த அந்த செய்வின வெளியில போறது எனக்கு தெரிஞ்சது. எனக்குள்ளாக ஏதோ ஒரு மாற்றத்த அன்னைக்கே நான் பார்த்தேன். அந்த நிமிஷத்திலேயே நான் பார்த்தேன். அந்த நிமிஷத்துல நான் பார்க்கும்போது நான் நெனச்சேன், நான் உயிரோட தான் இருப்பேன். சாக போறதில்ல. ஏன்னா நான் நினைக்கும் போதெல்லாம் என் பசங்கள அனாதையா நான் விட்டு சாக போறேன் அப்படின்னு நினைச்சேன். இந்த இடத்துல நான் வரும்போது அந்த மரணம் என்ன வந்து இனிமே நெருங்காதுன்னு சொல்லிட்டு உண்மையாவே இந்த இடத்துல எனக்கு விடுதலை கிடைச்சது. நான் வீட்டுக்கு போகும்போது என் கணவர் இடத்துல சொன்னேன். உண்மையாவே அந்த இடத்துல ஏதோ ஒரு மாற்றத்த நான் பார்த்தேன். ஏதோ ஒரு மாற்றத்த நான் பார்த்தேன். கண்டிப்பா பார்த்தேன். நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, நெக்ஸ்ட் ஃப்ரைடே அவர் வரும்போது, இந்த இடத்துல அவரா சொன்னாரு, ஏதோ ஒரு மாற்றம் இந்த இடத்துல இருக்கு. ஆமா, நம்ப பார்க்காத ஒரு சொல்யூஷன் இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு, நாங்க வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போன பிறகு எங்களுக்குள்ளாக நல்லா சமாதானம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது. ஏன்னா, இந்த செய்வின வெளியில போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா, நாள் ஆக ஆக நாங்க வந்து ஆலயத்த விட்டு சில நாள் நாங்க வந்து எங்களுக்கு உடனே கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஆலயத்த விட்டு நாங்க இருந்தோம். ஒரு 2 மாசம், 3 மாசம் நாங்க வரல. மறுபடியும் ஏதோ ஒரு அசுத்தம் எங்கள தொடுதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன அசுத்தம்? ஏதோ எனக்கு சொல்லவே தெரியல எனக்கு. இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பயங்கரமா வலிக்கும். ஒரு ஆள் என் வெயிட்ல இருக்கிற ஒரு ஆள் என் மேல ஏறி உக்காந்த போல இருக்கும். ஆனா பார்த்தா கால் வீங்கல, இடுப்பு வீங்கல, ஒண்ணுமே இருக்காது. ஆனா அவ்ளோ வீக்கத்துல நான் அழுவேன். ஏன் இந்த மாரி இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, "இனிமே ஆலயத்த விட்டு நீ தூரமா இருக்காத. அந்த இடத்துல விடுதலையானத நீ பார்த்தல்ல. நீ மறுபடியும் நம்ம ஃபேமிலியா அந்த இடத்துக்கு நம்ம போலான்னு" சொல்லிட்டு நாங்க மறுபடியும் வந்தோம். வரும்போது நான் பாஸ்டர் இடத்துல பேசினேன். "பாஸ்டர், எனக்கு விடுதலையானது நடந்தது. நான் நான் குணமாயி நான் வீட்டுக்கு போனேன். ஒரு 2 மாசம் நான் வரல. அதோட போயிடுச்சுன்னு நான் நினைச்சேன். மறுபடியும் டிஃப்ரெண்ட்டா ஒரு ஒரு வலி எனக்குள்ளாக வந்தது. என்னால தாங்க முடியல." எதனாலன்னு சொல்லும்போது, பாஸ்டர் என்கிட்ட பேசினாரு. "நீ மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வாம்மா" அப்படின்னு சொன்னாரு. நான் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, இந்த இடத்துல பாஸ்டர் இந்த இடத்துல பேசினது, "உனக்குள்ளாக இந்த செய்வினை வருதுன்னா, உனக்குள்ளாக தேவ ஆவியானவர் இருக்கும்போது, இனிமே இந்த செய்வினை உன்னை தொடராது" அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு நான் டிசைட் ஆனேன். என் குடும்பத்தோட நாங்க ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, உண்மையாவே எங்களுக்குள்ளாக இருந்த அந்த செய்வினை முழுமையா வெள்ளி, ஞாயிறு நாங்க வரும்போது முழுமையா எங்களுக்குள்ளாக கிளியர் ஆனது. ஆனா எனக்கு சொல்ல தெரியல. அவ்ளோ சந்தோஷம் எனக்குள்ளாக இருந்தது. எத்தன ஆலயத்தன சொல்லப்போனா நீலாங்கரை வரைக்கும் நாங்க போய்க்கிட்டு வந்தோம். இந்த இடத்துல குணமாகுமா? இந்த இடத்துல குணமாகுமா? இந்த இடத்துல தீர்க்க தரிசனம் வருமா? இந்த இடத்துல ஒரு போதகர் என் தலைமையில கை வைப்பாரான்னு. ஆனா இல்ல. இந்த இடத்துல வரும்போது யுனிவர்சல் ஆலயத்துக்கு வரும்போது, இனி மீண்டும் என்னிடத்துல செய்தின கிடையாது. பாஸ்டர் கிட்ட நான் பேசும்போது, "பாஸ்டர் நான் நல்ல குணமாயிட்டேன்" அப்படின்னு நான் சொல்லும்போது, பாஸ்டர் சொன்னார், "உனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருந்தா, இனிமே அது உன்ன தொடாது" அப்படின்னு சொன்னாரு. அப்போ மறுபடியும் நான் பிரேயர் பண்ணேன். தேவனே எனக்குள்ளாக உம்முடைய ஆவி எனக்கு வேணும்னு சொல்லி. நான் பிரேயர் பண்ணும்போது ராத்திரி 1:30 மணிக்கு எந்திரிச்சு அழுது பிரேயர் பண்ணேன். இந்த வலி, இந்த வேதனை என்னால தாங்க முடியல. வெளிய ஒரு ஆள் எனக்கு செய்வினை செஞ்சா பரவால்ல. வீட்ல இருக்கிறவங்களே என்ன இந்த மாரி கஷ்டப்படுத்துறாங்க தேவனே. நீங்க எனக்குள்ளாக வரலன்னா, என்னால எப்படி இந்த விஷயத்த நான் ஜெயிக்க முடியும்? என் பசங்க சின்ன பசங்களா இருக்காங்க. நாங்க எப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல கண்ணீரோட நான் ஜெபிச்சேன். கண்ணீரோட நான் ஜெபிக்கும்போது எனக்குள்ளாக தேவ ஆவியானவர் வந்தார். அவர் வரும்போது ஒரு சமாதானத்த, ஒரு சந்தோஷத்த நான் பார்த்தேன். அது எந்த அளவுக்குன்னா, என் வாழ்க்கையில அந்த மாரி சந்தோஷத்த நான் எப்பவுமே பார்த்தது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்த நான் பார்த்தேன். தேவ ஆவியானவர் எனக்குள்ளாக வரும்போது, இந்த உலகத்தையே நான் ஜெயித்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் எனக்குள்ளாக வந்தது.
அத விவரிக்க கூட என்னால முடியல. அவ்ளோ சந்தோஷம். என் குடும்பத்துல நான் ஒரு மாற்றத்த பார்த்தேன். எனக்குள்ளாக ஆவியானவர் வரும்போது, இனிமே அந்த இருள் இல்ல, அந்த செய்வினை இல்ல, அந்த பலவீனம் இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அந்த நேரத்துல என் குடும்பம் முழுவதும் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துகிட்டு இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கும்போது, என் பொண்ணுக்கு ஒரு 17 வயசு இருக்கும். அந்த 17 வயசு பொண்ணுக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் நடந்தது. பாப்பா ரோடு கிராஸ் பண்ணும்போது, ஒரு ஷேர் ஆட்டோ மாரி வந்து, அந்த ஷீட் கட்டிக்கிட்டு வந்து என் பொண்ணுடைய கழுத்துல விழுந்து, ஒரு துளி, ஒரு நூல் அளவுல அவ இறக்க வேண்டியதா இருந்தது. அந்த இடத்துல எ எங்க பாப்பாவ இன்னொருத்தவங்க கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போட்டாங்க. எனக்கு தெரியாது. நான் அந்த இடத்துல வீட்ல இருந்த ஒருத்தவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, "உங்க பாப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு" சொன்னதும் என் பையன் ஓடி பார்த்தப்போ, அவன் ரொம்ப அழுதுட்டான். ஃபுல்லா பிளட்டு ஃபுல்லா சுடிதார் ஃபுல்லாவே பிளட்டா இருந்தது. என் வீட்டுக்கு என் பையன் வந்து, "அம்மா வாம்மா, பாப்பாவ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. வா வான்னு" சொல்லும்போது, நான் "என்ன ஆயிடுச்சு?" அப்படின்னு கேட்டேன். அவனுக்கு சொல்ல வரல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்லயே அந்த மாரி ஆக்சிடென்ட் ஆன ஒரு விஷயம். அந்த இடத்துல என் என் பையன் சொல்லும்போது நான் கேட்டேன், "அவ உயிரோட இருக்காளா? அவ உயிரோட இருக்காளா?" அது மட்டும் சொல்லுனா, அவனுக்கு அது கூட வாய் வரல. நான் போகும்போது, வண்டியில ஏறி நான் போகும்போது, தேவனிடத்துல ஒரே ஒரு விஷயத்த கேட்டேன். "தேவனே, நீங்க எனக்கு அநியாயத்த செய்ய மாட்டீங்க. நீங்க எனக்கு ஒருபோதும் அநியாயத்த செய்ய மாட்டீங்க. எனக்கு துரோகத்த செய்ய மாட்டீங்க. நான் நம்புறேன் என் பொண்ணு உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொல்லி நான் உள்ள போகும்போது, என் பொண்ண நான் அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு போனேன். "என் பொண்ணு இருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு. நான் போகும்போது என் பொண்ணு நர்ஸ் கூட பேசிட்டு இருந்தா. "ஆண்டி எனக்கு வலிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா கன்னத்துல ஃபுல்லா இந்த இடத்துல இருந்து அப்படியே ஃபுல்லாவே கட் ஆயிருந்தது. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. இந்த இடத்துல இந்த இடமும் அப்படியே ஓப்பன் ஆயிருந்தது. 17 வயசு ஒரு பாப்பா. நான் என்ன பண்ண முடியும்? உடனே நான் வந்து அழல. என் பாப்பா கிட்ட போயிட்டு நான் பார்த்துதான், "நீ உயிரோட இருக்கிறியா?" எனக்கு அது போதும். நான் என் பாப்பா கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? "அம்மா, நீ இன்னும் தேவன் இடத்துல கிட்ட வரலன்னா, ஒருவேளை இது ஒரு சமயமா இருக்கும். ஒருவேளை தேவன் இந்த வாய்ப்ப குடுத்திருக்காரு. நூலிழவுல நீ இறக்க வேண்டியது உன்னை காப்பாத்தி இருக்காருன்னா, நீ தேவன்கிட்ட இன்னும் கிட்ட வாம்மா" அப்படின்னு நான் சொன்னேன். அந்த இடத்துல நான் அழல. என் பையன் தான் அழுதுகிட்டு இருந்தான். நான் அழாம அவள அப்படியே பார்த்துட்டு நான் சொன்னேன், "நீ உயிரோட இருக்கிற, எனக்கு அது போதும்னு" சொல்லிட்டு, அந்த பாப்பா உடனே தூக்கிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். உடனே அந்த இடத்துல "பணத்த கட்டுங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றேன்" அப்படின்னாங்க. நாங்க உடனே பணத்த கட்டுனோம். ஆனா அந்த இடத்துல டாக்டர் வந்து, நாங்க அந்த ஃபோட்டோ அனுப்புனப்போ இது சின்ன காயம்னு சொன்னாரு. ஆனா அது சின்ன காயம் கிடையாது. டாக்டர் கிட்ட வந்து பார்த்தப்ப சொன்னாரு, "அது ஸ்ட்ரைட்டா அது வந்து கட் ஆகலம்மா. இது ஒரு ஷேப்பாவே கட் ஆயிருக்கு. அங்கங்க துளி துளியா கட் ஆயிருக்கு. இது என்னால செய்ய முடியாது. மூக்கு சைடா வரும், வாய் சைடா வரும். உங்களால இந்த பாப்பாவ இதே ஃபேஸ் மறுபடியும் பார்க்க முடியாது" அப்படின்னாங்க. அதுக்கு அந்த இடத்துல நான் உட்கார்ந்து தேவன் இடத்துல நான் பிரேயர் பண்ணேன். என்னன்னா, "தேவனே, நீங்க சொன்னீங்க, என்னுடைய ராஜ்யத்தையும், என்னுடைய நீதியும் நீங்க தேடுங்க. மத்த எல்லாமே நான் உங்களுக்கு குடுப்பேன்னு சொன்னீங்களே. நான் இந்த இடத்துல உங்க ராஜ்யத்தையும், உங்க நீதியும் எனக்குள்ளாக இருக்கிறீங்க. என் பொண்ணுக்கு இந்த இடத்துல நியாயத்த நடக்கணும். நீதிய செய்யுங்க" அப்படின்னு நான் கேட்டேன். உண்மையாவே நான் கேட்டது அந்த இடத்துல என்ன தெரியுமா? "தேவனே, உம்முடைய தூதர்கள இந்த இடத்துல இறக்குங்க." ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் சொன்னாரு, என்னால முடியாதுன்னு. ஆனா, உங்களால எல்லாமே முடியும். உங்களால ஆகாதது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நான் சொல்லி, தேவனிடத்துல அந்த இடத்துல நான் பிரேயர் பண்ணேன். ஆப்பரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போனாங்க. அந்த இடத்துல நான் உட்கார்ந்து பிரேயர் பண்ணேன். தேவனே, இந்த இடத்துல எனக்கு நீதி செய்யுங்க. என் பொண்ணு பேச வச்சு நான் நெறைய இடத்துல நான் வந்து சாட்சியா நான் பேசணும். அப்படின்னு நான் சொல்லி தேவன்கிட்ட கேட்டேன். அந்த இடத்துல என் பாப்பா வரும்போது, அந்த டாக்டர் சொன்னது, "20 நிமிஷத்துல நான் கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு சொன்னாங்க. தையல் தான் எல்லாத்தையும் இழுத்து வச்சு முகத்த தையல் போடணும் அப்படின்னாங்க. ஆனா, அந்த இடத்துல நான் தையல பார்க்கல. 1 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் 8 பேர் அந்த இடத்துல சர்ஜரி பண்ணியிருக்காங்க. என் பாப்பா வெளியில வரும்போது நான் பார்த்தேன். மூக்கு இருக்கிற விதமாவே இருக்கு. வாய் இருக்கிற விதமாவே இருக்கு. எனக்கு அந்த என் பாப்பாவ பார்த்த உடனே என் குடும்பத்தார்கிட்ட நான் சொன்னேன். "நீங்க எல்லாருமே போய் சாப்பிடுங்க. என் பொண்ணு நல்லா இருக்கா" அப்படின்னு. ஏன்னா என் குடும்பத்துல எல்லாருமே அந்த இடத்துல அழுதுகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், "என் பொண்ணு நல்லா இருக்கு. நீங்க போங்க. நீங்க போய் சாப்பிடுங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் தேவன் எனக்கு அநியாயத்த பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவர்கிட்ட சொல்லும்போது, என் கணவர்கிட்ட நான் சொன்னேன். "என் தேவன் நீதி செய்றார். என் பாப்பாவ நீ பாரு" அப்படின்னு நான் சொன்னேன். என் பாப்பாவ பார்த்துட்டு அவளுக்கு சொன்னேன். "இனிமே தேவன் கிட்ட வா. தூரம் போகாத. ஏன்னா நாங்க கிட்ட வரும்போது அவருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வரும்போது நாங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கோம். இன்னைக்கு நீ இறக்க வேண்டிய நிலைமை. ஆனா உன்ன உயிரோட குடுத்துருக்காங்க. அதனால நீ இனிமே தேவன விட்டு விலகி போகாதம்மா" அப்படின்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு என் பொண்ணு இந்த இடத்துல யுனிவர்சல் ஆலயத்துல ஒரு ஊழியக்காரியா இருக்கா. என் பையன் ஊழியம் செய்றான். நானும் ஊழியம் செய்றேன். என் முழு குடும்பமே சந்தோஷமா இருக்கு.
இந்த இடத்துல எவ்வளவு சந்தோஷம்னு என்னால சொல்ல முடியாது. நாங்க அநேக பேருக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். ஏன்னா எங்க சாட்சி ஒரு சிறிய சாட்சி கிடையாது. ஏன்னா வெளியில நிறைய பேர் செய்வின பிரச்சனையில கஷ்டப்படுறாங்க. எவ்வளவோ அவங்க கட்டுல விழுந்திருக்காங்க. அவங்களுக்கு சொல்ல தெரியல என்ன ஆகுதுன்னு என்ன மாதிரியே. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு போய் ஜெபிக்கிறதுக்கும் ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்க விடுதலை ஆக்கிறதுக்கும் தேவன் எங்களை பயன்படுத்துற தேவனுக்கு மகிமை. நல்லது மக்களே, இந்த அசுத்தம் இவருடைய வாழ்க்கையிலிருந்து கட்டப்பட்டதா இல்லையா? இன்று ஆலயத்திலே நாம் இந்த இடத்துல மிக ஆர்வமான ஒரு தலைப்பை குறித்து பேசணும், 2ஆம் மரணத்தை குறித்து. ஆம், பல மக்கள் விசுவாசத்துல இந்த பாடத்தை இந்த இடத்துல கற்றுக்கொண்டாங்க. இந்த நேரம், இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தருணம், நம்ம எல்லோருமே இந்த இடத்துல சிறந்ததை விரும்புகிறவராக இருக்கிறோம். ஆனா இந்த பூமியினுடைய வாழ்க்கையின் காலம் தற்காலிகமானது. தேவனோடு நாம் வாழப்போகிற காலம் நித்தியமானது. இந்த நித்திய கால வாழ்க்கை எப்படியாக தேவனோடு நாம் இந்த இடத்துல வாழ முடியும்? தேவனால் வாக்களிக்கப்பட்ட அவருடைய ஆவியை நாம் பெறும்பொழுது, மிக நிச்சயம் பரிசுத்தாவியானவரால் ஒருவர் நிரப்பப்படும் பொழுது மட்டுமே அந்த நபருடைய வாழ்க்கை பூரணம் அடைகிறது. ஆனா எத்தனை மக்கள் இந்நாள் வரையிலும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பல தேவைகளை, பல விஷயங்களை பதிலாய் பெற்றுக்கொள்ள அதன் பின்பாக ஓடிட்டு இருக்காங்க. நீங்க சாட்சியில பார்க்க போகிற இந்த நபருடைய வாழ்க்கையும் ஒரு நாள் அப்படியாதான் இருந்தது. இந்த நபர் தன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு இலக்கை, லட்சியத்தை நோக்கி இந்த இடத்துல ஓடினார். எத்தனை பேர் நீங்க பணம் சம்பாதிக்க இந்த இடத்துல விரும்புறீங்க? உங்களுடைய வீடை கட்ட இந்த இடத்துல விரும்புறீங்க? உங்களுக்கான சொந்த வாகனங்கள் இந்த இடத்துல வாங்க விரும்புறீங்க? அல்லது உங்களுடைய குடும்பத்திற்கான மிக சிறந்த வாழ்க்கை இந்த இடத்துல கொடுக்க விரும்புறீங்க? ஒரு வியாபாரத்தை தொடங்க விரும்புறீங்க? பலவிதமான இலக்குகள், பலவிதமான நோக்கம் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. தவறு என்பது கிடையாது. நீங்க எல்லோருமே இலக்கை உடையவரா இந்த இடத்துல இருப்போம். தேவனுடைய விருப்பம் அதுதான். ஆனா அது மட்டுமே உங்களுடைய இலக்காக இந்த இடத்துல இருந்தால், அது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாய் இருந்தால், இந்த பூமியிலே நீங்கள் வாழ்கிற காலம் ஒருவேளை இந்த இடத்துல சிறந்ததாக இருக்கலாம். ஆனா நித்திய காலத்து குறித்து யோசிச்சீங்களா? அந்த நித்திய காலம் நீங்க எந்த இடத்துல கழிக்க போறீங்கிறது குறித்து யோசிச்சீங்களா? எனவேதான் நீங்கள் இந்த இடத்தில் தெளிவாக புரிந்து கொள்ள, இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எவ்வளவு முக்கியமோ, இதை விட மிக முக்கியமானது நித்திய காலம். ஏன்னா அது கணக்கில்லாத வருடம். அந்த இடத்துல நான் எப்படியாக பிரவேசிப்பது? எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் இந்த நுழைவது? தேவனுடைய ஆவியை நீங்கள் பெறும்பொழுது. இதுதான் இந்த நபருக்கு நடந்தது. இந்த நபர் தன்னுடைய வாழ்க்கைக்கான இலக்கை நோக்கமாக உடையவராக இருந்தார். ஆனா இவர் பார்த்தார், தனக்குள்ளாக இன்னும் ஏதோ ஒரு வெறுமையானது இருப்பது. அந்த வெறுமை எதனாலே நிரப்பப்பட வேண்டும் என்று இந்த அறியாத ஒருவராக இருந்தார். ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே இந்த வாய்ப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வெறுமையை நிரப்பிக் கொள்வது எப்படி என்று அது நடந்தது. இவர் வாழ்க்கையின் வெறுமை நீக்கப்பட்டது. இன்று தேவனுடையவராய் இவர் வாழ்கிறவராய் இருக்கிறார். எப்படியாக இருந்தது? இது சாத்தியமானது எப்படி? சாட்சியை பாருங்கள். சாட்சி பிற்பாடு இணைந்திருக்கலாம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியான விசுவாசுக்கு ஜெபத்தை நாம் செய்யும்படி உங்களுடைய வீட்டுல ஒரு கிளாஸ் தண்ணீரை தயார்படுத்திக் கொள்ளுங்க. இல்ல ஒரு பாட்டில் தண்ணீரால் ஆயத்தமாக்குங்க. ஒன்றிணைந்து நாம் ஜெபிக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப காலமாகவே இந்த மன அழுத்தமானது இருந்தது. நான் சின்ன வயசாக இருக்கும்போதே என்னுடைய பெற்றோருடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனையானதை நான் பார்க்க ஆரம்பித்தேன். நான் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க விவாகரத்து வாங்கிட்டாங்க. எங்கள் அப்பா மேலே நான் வெறுப்பை வளர்த்துக்கிட்டேன். நேரம் போக போக அது அதிகரிச்சுட்டே போச்சு. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக என்னுடைய முழு கவனத்தை படிப்பில் செலுத்திட்டேன். எனக்குள்ளாக இருக்கிற அந்த வெறுமையை போக்குறதுக்காக நான் அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன். மருத்துவத்துறையில் நான் பட்டப்படிப்பு முடிச்சுட்டேன். நான் நினச்சேன், என்னுடைய பெரிய கனவு நான் டாக்டர் ஆகிட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு நான் நினச்சேன். ஆனால் நான் பார்த்தேன் அது நடக்கலை. அதுக்கப்புறம் நான் நினச்சேன் நான் திருமணம் பண்ணிக்கணும்னு. ஆனால் அது கூட அந்த வெறுமையை நிரப்பலை. நான் நினச்சேன், ஏன்னா எனக்கு குழந்தை வேணும்னு நான் நினச்சேன். எனக்குள்ளே ஏதோ தவறப்பட்டிருக்குன்னு எல்லா முயற்சியும் எடுத்தேன். அதை நிரப்புறதுக்காக சந்தோஷத்தை தேடணுன்ற என்னுடைய கதையில் நான் எப்போவுமே தேடிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கர்ப்பம் தரித்தேன். குடும்பம் இருந்துச்சுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன். என்னுடைய மகன் பிறந்தான். எப்போ என்னுடைய மகன் பிறந்தானோ அப்போவே என்னுடைய கனவுகள், நான் எதை சாதிச்சா சந்தோஷம் அடைவேன்னு நான் நினச்சேனோ அது எல்லாமே தடைப்பட்டுடுச்சு. நான் உணர்ந்தேன் நான் சந்தோஷத்தை கண்டுபிடிக்கலன்னு.
என்னுடைய வாழ்க்கையில் சில அறிகுறிகளை நான் பார்க்க ஆரம்பித்தேன். முன்பு இல்லாத அறிகுறிகளை நான் பார்க்க ஆரம்பித்தேன். எப்படிப்பட்ட அறிகுறினா, மன அழுத்தம். சில நேரத்தில் நான் நல்லா இருப்பேன், திடீர்னு நான் பதட்டம் அடைவேன். ஏதோ ஒன்று இறுக்கி பிடிக்கிறது போல் நான் உணர்வேன். ஏதோ ஒன்று நடக்க போகுது, நான் இறந்துருவேன் அப்படின்னு நினச்சேன். அது என்னை பயமுறுத்த ஆரம்பிச்சது. நான் அதிர்ச்சினால் தாக்கப்பட்டேன், பதட்டத்தால் தாக்கப்பட்டேன். எனக்கு இரவில் தூக்கம் வராது. நான் யாருக்கிட்டேயுமே சொல்லலை எனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை நான் வெளிப்படுத்த நான் வைக்கப்பட்டேன். ஏன்னா எப்போவுமே நான் ஒரு போருக்குரிய பெண்ணாக, பலனுள்ள பெண்ணாக தான் நான் இருப்பேன். பெரும்பாலும் மக்கள் வந்து நியாயம் தீர்ப்பாங்க. யார் மன அழுத்தத்தில் இருக்காங்களோ அவங்க பலவீனமானவங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன நான் நினச்சேன். ஆனால் நான் பார்க்க தொடங்கினேன், இது எப்படின்னா என்னுடைய சக்திக்கு மீறினதாக இருக்குது. எது என்னுடைய கட்டுப்பாடில் இருக்குதோ அதை தாண்டினதாக இருக்குது. ஒரு நாள் காலையில் என்னுடைய மகனோட நான் வெளியில் வாக்கிங்காக போனேன். அப்போ என்னுடைய குழந்தைக்கு 6 மாதம்தான் ஆச்சு. அவன் என்னுடைய கார் பின்னாடி சீட்டில் உக்காந்துட்டு இருந்தான். அந்த தருணத்தில் நான் உணர்ந்தேன், நான் ரொம்ப வேகமாக போனேன். ட்ரக்கு அடியில் அவ்வளோ வேகத்தில் நான் போனேன். ஏதோ ஒன்று என்னுடைய காலை தள்ளி ஆக்சிலேட்டரை மிதிக்க வைக்கிற மாதிரி பண்ணுச்சு. எப்போவுமே என்னுடைய சகோதரியும் என்னுடைய சகோதரனும் எனக்காக ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஜபந்தான் என்னை காப்பாத்துச்சுன்னு நான் உறுதியாக இருந்தேன். நான் கண்டுபிடிச்சேன் எனக்கு ஒரு வியாதியானது இருக்குன்னு. ஆனால் அது சரீரபூர்வமான வியாதி இல்லை, மன ரீதியான பிரச்சனையாக இருந்துச்சு. என்னுடைய ஆத்மாவில் வியாதியாக இருந்தது. நான் உணர்ந்தது மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும். என் பையன் இரவில் சில வினோதமான விஷயங்களை கடந்து போக ஆரம்பித்தான். நாங்கள் டாக்டர்ஸாக இருக்கிறதால சில விஷயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். இதனுடைய பிரதிபலனாக எங்களால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் மோசமான நாளாக இருந்தது. என் பையன் நிறைய தடவை எந்திரிச்சிட்டான், பயந்தான், அழுதான். கிட்டத்தட்ட 13 தடவை அவன் எந்திரிச்சிட்டான். அந்த இரவு கிச்சனில் ஏதோ விழுற மாதிரி சத்தம் கேட்கும். நான் அங்கே போய் பார்ப்பேன், ஆனால் அங்கே எதுவுமே இருக்காது. வீடை சுற்றி நான் நிழல்களை பார்க்க ஆரம்பித்தேன். அவனுடைய அறைகளிலும் நான் நிழல்களை பார்க்க ஆரம்பித்தேன். அவன் ரொம்பவே பயந்தான், பரிதவிப்போடு அழுதுட்டே. விடியகால 5 மணிக்கு என்னுடைய சகோதரிக்கு நான் கால் பண்ணேன். இதுக்கு மேலேயும் என்னால் ஏற்றுக்க முடியாது இந்த தொந்தரவுகள், நான் கேட்ட சத்தங்கள், இதுக்கு மேலேயும் என்னால் தாங்க முடியாது. அதனால அவங்கள நான் ஜெபிக்க சொல்லி கேட்டேன். வணக்கம், என்னுடைய பேர் ஆண்ட்ரியா. நான் டானியாவுடைய சகோதரி. ஒரு நாள் ஒரு அழகான காலை நேரத்துல அவ எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. அவ என்கிட்ட சொல்லியிருந்தா அவளுக்கு ஜெபம் தேவைன்னு. அவ ரொம்ப பரிதவிப்பா இருந்தா. அது இரவு முழுவதும் அவ தூங்கவே இல்லை. சத்தங்கள் கேட்பது, குரல்கள் கேட்பது மற்றும் நிழல்களை பார்ப்பது. என்னுடைய உறவினர்கள் சந்திச்ச அதே பிரச்சனை தான் இவளும் கடந்து போயிட்டு இருந்தா. ஏறக்குறைய 2 வருஷமா இந்த பிரச்சனையை அவ சந்திச்சா. அங்க எப்போவே அங்க இருந்தும் வார்த்தையை கொடுப்பதற்காக மற்றும் சத்தியத்தை அவ தெரிந்து கொள்ளும்படியாக. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடந்த மாதிரி இருக்கு. அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே மோசமான நாட்களா இருந்தது. 1.5 வருஷமா நான் தேவனை வேற இடத்துல தேடிட்டு இருந்தேன். நான் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டேன். நான் தேவனுடைய வார்த்தையின் மீது தாகத்தோட இருந்தேன். நான் கேட்டது செயல்படுத்தணும்னு நான் கேட்கல. நான் ஊழியம் செய்கிறவ, ஆனால் ஒரு பொழுதும் என்னுடைய வாழ்க்கையானது மாறலை. எனக்கு ஒரு பேஷண்ட் இருந்தாங்க. அவங்க எனக்கு ரொம்ப பாரமாக இருந்தாங்க. எப்போவுமே என்னுடைய ஆஃபீஸ்க்கு அவங்க வந்துட்டு போவாங்க. நான் ரொம்ப மோசமாக உணருவேன். நான் அவங்கள இனிமேல் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அவங்க என்னை ரொம்ப வற்புறுத்துவாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் நான் அவங்கள பார்த்தேன். அவங்க வராங்கன்னு தெரிஞ்சு சில அப்பாயின்மெண்ட்ஸ் நான் கேன்சல் பண்ணிட்டேன். அந்த நாட்களில் அவங்கள நான் பார்க்கக்கூடாதுன்னு தவிர்த்துக்கிட்டேன். ஆனால் அவங்க என்னை பார்க்கறதுக்கு வற்புறுத்துனாங்க. ஒரு நாள் அவங்க உள்ளே வந்தாங்க. நான் அவங்கள பார்க்கும்போது ஏதோ வித்தியாசமாக இருந்தாங்க. அவங்க வெளிச்சமாக இருந்தாங்க. அவங்க கண்ணில் ஏதோ ஜொலிக்கிறது போல இருந்தது. அவங்க வேற விதத்துல என்கிட்ட பேசுனாங்க. அன்னைக்கு அவங்க கிட்ட நான் மனசு திறந்து பேசினேன். என்ன நடந்துச்சோ, எது நடந்துட்டு இருக்கோ எல்லாத்தையுமே நான் அவங்க கிட்ட சொன்னேன். அந்த கெட்ட தருணம், இரவு நேரத்துல வர அந்த மோசமான தொந்தரவுகள், அந்த தருணத்துல எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. நான் பேஷண்ட் ஆகிட்டேன். என்னை ட்ரீட் பண்ற டாக்டரா அவங்க மாறிட்டாங்க. புத்தியுள்ள விசுவாசத்தை பத்தி எனக்கு அவங்க கொஞ்சமா விவரிக்க ஆரம்பிச்சாங்க. யுனிவர்சல் ஆலயத்துக்கு வர்றதுக்காக எனக்கு அவங்க அழைப்புதல் கொடுத்தாங்க. எனக்கு நல்ல கண்ணோட்டம் இல்ல. நான் போலியான செய்திகளை நம்பிட்டு இருந்தேன். என்னை இதுதான் இழுத்து பிடிச்சது. நான் ஆலயத்துக்கு தாமதமா போறதுக்கு காரணமே இதுதான். ஆனா எப்போ அவங்க சொன்னாங்களோ நான் உண்மையாவே தீர்மானம் எடுத்தேன். அவங்க சொன்னாங்க, நீங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு எந்த செலவும் செலுத்த தேவையில்லை. நீங்க போயிட்டு உங்களுக்கு அங்க பிடிக்கலன்னா நீங்க இனிமேலும் அங்க போ தேவையில்லைன்னு சொன்னாங்க. முதல் கூட்டத்திலேயே நான் உண்மையாவே நம்பினேன் என்னுடைய வாழ்க்கை மாறிடுச்சுன்னு. நான் ஏற்கனவே அடையாளங்களையும் அதிசயங்களையும் பார்த்துருக்கேன். ஏன்னா
இப்போ என்னால் நல்லா தூங்க முடியுது. முன்னாடி ரொம்ப வருஷமா எது எனக்கு நடந்துட்டு இருந்துச்சோ இப்போ அது எனக்கு இல்லை. பதற்றமா இருந்தது, அது ஒரு பொழுதும் இப்போ இல்லை. இனிமேலும் அந்த வேதனையா நான் உணரல. ஆலயத்துக்கு போக போக நான் உண்மையாவே புரிஞ்சுக்கிட்டேன். போதகர் எனக்கு விவரிச்சாரு எனக்கு பரிசுத்த ஆவி வேணும்னு. ஏன்னா நான் முடிவுகளை அடைஞ்சிட்டேன். ஆனா முழுமையான சந்தோஷத்தை நான் இன்னும் பெறல. நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலைனா நான் ஏற்கனவே இன்னொரு ஆலயத்துல தண்ணீர் ஞானஸ்தானம் நான் எடுத்திருக்கேன். ஆனா என்னுடைய பழைய வாழ்க்கைய நான் புதைக்கல. நான் யுனிவர்சல் ஆலயத்துல 1 முறை 2 முறை 3 முறை 4 முறை 5 முறை நான் ஆலயத்துல 7 தடவை வெறும் குளியல் மட்டுமே எடுத்தேன். எப்போ அந்த நாளானது வந்ததோ, தேவனுடைய வார்த்தை எப்போ எனக்குள்ளாக வந்ததோ, நான் உண்மையாவே தீர்மானம் எடுத்தேன். முழுமையான அர்ப்பணிப்போம். என்கிட்ட இருந்த எல்லாமே நான் எடுத்துட்டேன். உணர்வுகள், காயங்கள், அந்த கெட்ட எண்ணங்கள். நான் எப்போ பீடத்துக்கு முன்பாக தேவன்கிட்ட போனேனோ அந்த பழைய டானியாவை நான் பின்னாடியே கைவிட்டுட்டேன். அந்த பழைய சிருஷ்டியை நான் ஏற்கனவே கொண்டுட்டேன் தண்ணீர் ஞானஸ்தானத்தை எடுக்கும்போது. ஆனால் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலை. என்னுடைய பொருத்தனைய நான் முழுமையடைகிற நாளா இருந்துச்சு. நான் கீழே இறங்கி வரும்போது என்னால உறுதியா சொல்ல முடியும் என் கூட தேவன் இருந்தாருன்னு. என்னுடைய தியாகத்தை தேவன் அங்கீகரிச்சாரு. அதுதான் மாபெரும் சந்தோஷமா என்னுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. குழந்தை பிறக்கிறது, திருமணம், வேலை, பண வாழ்க்கையில வெற்றி, இந்த உலகத்துல எதுவுமே பரிசுத்த ஆவியானவர் செய்யறத செய்ய முடியாது. அந்த வெறுமைய அவரால் மட்டும்தான் எடுக்க முடியும். அது ஒரு அற்புதமானது. எதை ரொம்ப காலமா சரிப்படுத்தணும்னு நினைச்சானோ, எப்போ நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேனோ அந்த நாள் நான் கண்டடைஞ்சேன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் அடையணும்னு நான் தேட ஆரம்பிச்சேன். ஏன்னா எது முக்கியமா இருக்கோ அது ஏற்கனவே நான் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய வேலையையும் நான் அதிகமாக முதலீடு செய்ய ஆரம்பித்தேன். இன்னைக்கு நான் நோ கட் ஐலட் சர்ஜரியை நான் செய்கிறேன். இந்த முழு உலகத்துலேயும் என்னால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். இது பீடத்திலிருந்து எனக்கு வந்தது. இது தேவனுடைய வழிகாட்டுதலோடு நான் பண்ணுறேன். என்னுடைய திருமண வாழ்க்கை அருமையாக இருக்குது. என்னுடைய மகன் அருமையாக இருக்கான். இப்போ என்னுடைய மகனுக்கு 20 வயசு ஆகுது. அவர் தேவனுடைய மனுஷனாக இருக்கான். நான் நம்புறேன் அதை விட தேவன் எனக்கு அதிகமாக இருக்காருன்னு. பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தேவன் எனக்கு எதுவுமே கொடுக்கலனாலும் இந்த உலகத்திலேயே முழுமையான சந்தோஷமான ஒரு நபராக நான் இருக்கேன். இங்கே எல்லாமே தற்காலிகமானது தான். உண்மையாகவே பீடம்தான் எனக்கு ஒரு வாய்ப்பானது கொடுத்தது. இப்போ இருக்கிற எல்லாமே நான் பெற்றுக்கொள்றதுக்காக. நான் புரிஞ்சுக்கிட்டேன், பீடம்தான் உண்மையான அர்ப்பணிப்பு. நம்ம எப்போ பீடத்துக்கு முன்பாக போகிறோமோ முழுமையாக அர்ப்பணிக்கணும். பாதி வாழ்க்கையை அர்ப்பணிக்கும்போது எந்த பயனும் அதில் இல்லை. நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கணும். தேவன் எப்போவுமே அதை மரியாதை செய்வார். ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. என் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, இதோ இந்த நேரம் இந்த மக்களிடத்தில் இந்த பூமிக்குரிய காரியங்களை பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் என் தேவனே, ஆண்டவராகிய இயேசுவே, இந்த பூமியினுடைய காரியங்கள் எல்லாமே ஒரு நாள் முடிந்து போகும். நீர் சொன்னீர், வானமும் பூமியும் ஒழிந்து போகும். ஆனால் என் தேவனே, இந்த நேரம் நாங்கள் அழிந்து போகிற காரியங்களுக்காக அல்ல, அழிவில்லாத காரியங்களுக்காய் உம்மை நோக்கி உதவியானது இடத்தில் கேட்கிறோம். இந்த நபர் யார் தனக்குள்ளாக வெறுமையை சந்திக்கிறவரா இருக்கிறாரோ, தனிமையை சந்திக்கிறவரா இருக்கிறாரோ, தன்னுடைய கேள்விக்கான பதிலை இன்னும் பெறாத ஒருவராய் இந்த இடத்துல இருக்கிறாரோ, நீர் இவருடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த வெறுமையை நீக்குகிற தேவனாய், அதே அற்புதமான காரியங்களை செய்கிற தேவனாய், வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவனாய் இவருக்குள் என் தேவனை உம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்த கேட்கிறேன். ஆம், நீர் இந்த இடத்தில் வாக்களித்த உம்முடைய பரிசுத்த ஆவியின் முத்திரையை இவர் பெறுவதற்கு இவருக்கு உதவி செய்கிறார். இங்கு இந்த இடத்துல என் தேவனை பரிசுத்தத்தை இவர் தனக்குள்ளாக பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது இவருக்குள்ளாக இருக்கிற அசுத்தம் நீக்கப்பட வேண்டும். இந்த பாவத்தை, இந்த இருளை
இந்த அசுத்தத்தை இவர் வாழ்க்கை விட்டு நீக்கி போடும் என் தேவன். உம்முடைய பிரகாசமான ஒளி இவருடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த நுழையும்படி என் தேவனை இவர் கரங்களில் வைத்திருக்கிற இந்த தண்ணீரை இந்த நேரம் அபிஷேகப்படுத்த கேட்கிறேன். இந்த தண்ணீர் குணமாக்கலுக்காய், விடுதலைக்காய், ஆசீர்வாதங்களுக்காய் மட்டும் இல்லாம இவர் இந்த தண்ணீர் இருந்து குடிக்கும் பொழுது இவருக்குள்ளாக இந்த சுத்திகரிப்பை ஏற்படுத்தும் என் தேவன். எல்லா விதமான தீங்குகளுக்கும், எல்லா அசுத்தங்களுக்கும், எல்லா உலக ரீதியான வழிகளுக்கும் இவர் வாழ்க்கையை விலக்கி உம்முடையவராய், உம்முடைய ஜனமாய், உம் வல்லமையிலே இவர் வாழ்க்கையை இந்த வழி நடத்த கேட்கிறேன். இந்த நபருடைய வாழ்க்கையானதை ஆசீர்வதிக்கிறேன், உம் கைகளில் ஒப்படைக்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இந்த தண்ணீரிலிருந்து குடியுங்கள் மக்களே. தேவனுடைய பலனை, தேவனுடைய வழியை, அவருடைய திட்டத்தை உங்கள் வாழ்க்கை மீது பெற்றுக் கொள்ளுங்கள். ஆசீர்வதிக்கப்படுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். தேவன் உங்களோடு இருக்கிறார். அவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தட்டும். மக்களே, தேவன் மாறா தேவனா இருக்கிறார். அவர் உங்க வாழ்க்கையை அதி அற்புதமாய் ஆசீர்வதிக்க இன்றும் தயாராக இருக்கிறார். எனவே விசுவாசத்தில் இணைந்திருங்கள். நாளை இதே நிகழ்ச்சியிலே அல்லது மீண்டும் விசுவாசத்திலே வெள்ளிக்கிழமை இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருப்பார்.